ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடியது. இது உபதேசம் என்றே சொல்ல முடியாது, இது அவருடைய வாழ்த்துறை என்றே சொல்லலாம். குறிப்பாக நமக்கு, ஏனென்றால் ஜெகஜோதியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்று நான் நல்வாழ்த்து அருள்கின்றேன் அப்பா என்று சொல்லிதான் இதை வெளிப்படுத்துகின்றார். நம்மை அவர் எவ்வளவு உயர்வான நிலைகள் கொண்டு, அதாவது உயர்வான நிலைகள் எண்ணி, என்னுடைய பாடத்தை நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் படித்து நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அன்புருவம் கொண்ட அன்னை தந்தையின் அருளில் அருள் பெற்ற சக்தியின் சக்திய செல்வங்களே, இப்பாடத்தை படித்திடும் நீங்கள் எல்லோருமே அன்பே தெய்வமான அந்த ராமநாமத்தை ஒத்த அன்புடன் கூடிய குணவானாகவும் ஸ்ரீ முருகனின் அழகெனும் அருள் செல்வ சொல்லாற்றலுடைய சிங்கார வடிவு கொண்ட குமாரர்களைப் போலவும், கலைமகளின் கல்வி பெற்று மகாலட்சுமியின் செல்வத்தின் திறன் பெற்று வீர குணமுடைய ஆஞ்சநேயரைப் போன்று சக்தி பெற்று விளையாட்டிலே மகிழ்ச்சி வருவதிலே களிப்புடன் கிருஷ்ணனின் குணநிலையை நீங்கள் பெற்று, அதே சமயத்தில் நமக்கு இந்த பேருண்மைகளை எல்லாம், ஏனென்றால் இந்த தெய்வ பெயர்களை எல்லாம் நாம் சொன்னாலும் கூட அதையெல்லாம் உணர்த்தியது சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் தான். ஆக அந்த சித்தர்கள் நமக்கு போதித்த அந்த உண்மைகளை நம்மை நாமே நமக்குள் இருக்கும் ஈசனை ஆண்டவனாக எண்ணி வணங்குவதற்கு, அதற்கு நாம் எந்தெந்த பண்புகளை பெற வேண்டும், எந்தெந்த குணநிலைகள் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று பல நிலைகளில் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கும், நல்வழி காட்டிக் கொண்டிருக்கும் சகல ரிஷிகளுக்கும், பல நிலை பெற்ற அன்பே தெய்வமான பல பெரியவர்களுக்கும், ஞானிகளுக்கும், இந்த பூமியிலே நம்முடனே, அதாவது நம்முடனே என்றால் நமக்கு அருகிலேயே கலந்து நமக்காக வாழ்ந்திடும் பல சித்தர்களுக்கும், இங்கே தொடர்ந்து இந்த நூலின் வடிவிலே பல உண்மைகளை நமக்கு அவர்கள்தான் உணர்த்தி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்டி, அதாவது ஈஸ்வரப்பட்டு இதில் என்ன சொல்கிறார் என்றால், நம்மை எல்லாம் அன்னையின் அருள் பெற்ற அந்த சக்தியின், அதில் உதித்த சக்திய செல்வங்களே, இந்த நூலை படிக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பேரன்பை ரிஷிகளுக்கும், ஞானிகளுக்கும், சித்தர்களுக்கும், பெரியவர்களுக்கும் சமர்ப்பியுங்கள். எதற்காக என்றால், அவர்கள் நமக்கு நல்லாசி வழங்கி, அவர்கள் உணர்வு கொண்டே, அவர்களின் நினைவு கொண்டே, அவர்களின் துணை கொண்டே இந்த நூலை படித்தால், ஏனென்றால் அவர்கள்தான் இதை உணர்த்தியவர்கள். அவருடைய போதனைகள் இந்த வாழ்க்கையை, நம்முடைய மனித வாழ்க்கையை அருள் வாழ்க்கையாக, உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக, உயிரோடு ஒன்றி என்றுமே அழியாத நிலை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய போதனைகள் நமக்கு நல்ல நிலையில் அது பயனுள்ளதாக அமையும். ஆகவே அவருடைய நல்லாட்சி பெற வேண்டி இந்த உங்களுடைய அன்பை காட்டி, அந்த அன்பு கொண்டு அவர்கள் வேண்டி இந்த நூலை படியுங்கள். அது உங்களுக்கு உயர்ந்த நிலைகளை பெற்றுத்தரும். அவர் சொன்னது கொண்டு ஜெகஜோதியான வாழ்க்கை வாழ பேருதவியாக அமையும் என்று சொல்லினார். இதை வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு உயிரினவிற்குமே ஒவ்வொரு திறமை, ஏனென்றால் அந்த திறமை கொண்டுதான் பூமியில் வந்து பிறக்கின்றது. ஆக மிருகங்களோ, பறவைகளோ, செடி, கொடி, புழு, பூச்சி எல்லாவற்றுக்குமே இந்த சக்தியின் அருளை நான் உதித்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறன் உண்டு. திறமை இல்லாத, சக்தி இல்லாத எந்த பிறவியும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றுதான் சகலமே உருவாகின்றது. அப்படி வளர்ச்சி பெற்று அதிலே தேர்ந்தெடுத்த மனிதன்தான் நாம். ஆக நமக்கு கிடைத்த அந்த சக்தியை, நமக்குள் இருக்கக்கூடிய திறனை நாம் சிதற விடாதபடி இந்த பெற்ற பாக்கியத்தை நாம் நல்லநிலையை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதான் இதை உணர்த்த வருகின்றார்கள் ஈஸ்வரப்பட்டு. ஆக மனித பிறவி எடுத்து நமக்கு அந்த சக்தியின் அருள் பெற்ற மற்ற உயிரினங்களுக்கோ மிருகங்களுக்கோ இல்லாத சில ஆற்றல்கள் நமக்கு 2 கைகள் உண்டு. அதை வைத்து எவ்வளவு வேலைகளை செய்ய முடிகின்றது. பேச்சு, நம்முடைய பேச்சு பரிவர்த்தனை, ஒவ்வொருத்தருடன் நாம் தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்வதை நாம் புரிந்து கொள்வதும், நாம் சொல்வதை அவர்கள் புரிய செய்வதும், இப்படி ஒருவருக்கொரு ஒரு பரிமாற்றம், எவ்வளவு உயர்ந்த நிலைகளை அந்த இயற்கையுடைய சக்தி அளித்த அந்த திறனை, என்றால் எல்லாமே திறன் கொண்டுதான் பிறக்கின்றது என்று முதலில் சொல்லுகின்றார். ஆக மனிதனுக்கு இத்தகைய சிறப்புகள் உண்டு. 2 கைகள் உண்டு, பேசக்கூடிய திறன் உண்டு, புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உண்டு. ஆக இவ்வளவு சக்தி திறன் கொண்ட மனிதன் தன்னுடைய எண்ணத்தை சிதற விடாதபடி
எண்ணத்தை ஒரே நிலைப்படுத்தி செயலாற்றல் உடையதாக நீங்கள் இருந்திட வேண்டும் அப்பா என்று சொல்லுகின்றார். பெரும் உன்னத நிலை அடையக்கூடிய அந்த பொக்கிஷத்தை நாம் எல்லாம் மறந்துவிட்டோம். மனிதனுக்குத்தான் அந்த பொக்கிஷத்தை அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆக அது போன்ற நிலையில் இல்லாதபடி இனி நாம் அந்த பொக்கிஷத்தை, ஞான பொக்கிஷத்தை பெறக்கூடிய தகுதியாக இந்த வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து அந்த ஆர்வத்திலே நாம் வளர்ச்சியின் பாதையிலே சென்று நமக்குள் இருக்கும் ஈசனின் சக்தியை அவனை கண்டுணர்வதற்காக, அவனுடன் இணைந்து வாழ்வதற்காக, அவனுடன் இணைந்து அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலை அடைவதற்காக ஒவ்வொருவருமே இந்த ஜெப நிலை பெற்று தியான நிலையில் வளர்ச்சி பெற்று இந்த புண்ணிய பூமியை புனித பூமியாக மாற்றக்கூடிய நிலையாக ஒவ்வொருவரும் அன்பு கொண்டே நல்வாழ்க்கை வாழ்ந்திடுங்கள், தியான நிலையில் இருந்திடுங்கள். இந்த பாடங்கள் படித்து வரும் ஒவ்வொருவரும் அச்சக்தியின் அருள் பெற்று, என்றால் இங்கே அச்சக்தி என்றால் உருவாக்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் பொதுவாக அச்சக்தி என்று சொல்லுகின்றோம். அதனுடைய ஆசி பெற்றுத்தான் பிறந்திருக்கின்றோம். அந்த ஆசியை மீண்டும் நாம் பெற்று சகல சித்தர்களும் நமக்குள் வந்து அருள் புரியும் தன்மையில் அருள் பெற்றே அன்பு கொண்டே வாழ்ந்திடுங்கள். அத்தகைய நிலை நீங்கள் பெறுவதற்கு நல்வாழ்த்து அருள்கின்றேன். அஜெகஜோதியான வாழ்க்கை வாழ்ந்திடுங்கள் என்று ஈஸ்வர பற்றிலே நமக்கு வாழ்த்து வழங்குகின்றார்கள். பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் அனைவருடைய அருள் ஆசியை நாம் பெறக்கூடிய தகுதியாக நம்முடைய பேரன்பை அவர்களுக்கு காட்டி அவருடைய ஆசி பெற்று இந்த நூலை படித்து அருஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து மகா ஞானிகள் ஒருவராக நாம் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு அந்த வாழ்த்தாக நான் கொடுக்கிறேன் என்று ஈஸ்வர பற்றிலே அருள் வாக்காக நமக்கு ஆசி வழங்குகின்றார்கள்.